வணக்கம். அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்காவது ஒரு வசந்தம் கிடைக்காதா என பார்க்கிறார் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிண்டல். இணை விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகைக்காக தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் அடிப்படையில் இயக்கவும் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், திருமானூர், ஆண்டிவடம் ஆகிய பகுதிகளில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இதனையடுத்து பூங்குழலி, ஆதனூர் அருகே மருதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் அரியலூரில் இருந்து ஆத்தனூர் வரை நீடிக்கப்பட்ட வழித்தடத்தில் பேருந்து சேவைகளையும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், தீபாவளி பண்டிகைக்காக தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் அடிப்படையில் இயக்க விழுப்புரம், கும்பகோணம், மதுரை உள்ளிட்ட அனைத்து கோட்டங்களில் சார்பிலும் டெண்டர் விடப்பட்டுள்ளது. கடந்த தீபாவளி, பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்பட்டது போல் இந்த தீபாவளி பண்டிகைக்கும் இயக்கப்படும் அனைத்து கோட்டங்களிலும் தீபாவளி பண்டிகைக்கு தனியார் பேருந்துகளை வாடகை முறையில் எடுத்து இயக்குவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரையில் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களை அழைத்து பேசி அவர்கள் நிர்ணயித்த தொகையிலிருந்து குறைவான தொகையை குறைத்து கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கூறியதன் அடிப்படையில் இயக்குநர்கள் அதேபோல் கடந்த தீபாவளி, பொங்கல் பண்டிகையின் போது எந்தவித பிரச்சனையும் இல்லை. கடந்த பூஜை விடுமுறையின் பொழுது ஒரு சில ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக வந்த தகவலை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீபாவளி தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்து ஆணையர் காவல்துறையினரிடம் இணைந்து கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்துள்ளார்கள். நேற்று 10 ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்துள்ளது. நாளைக்குள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் தீபாவளிக்கு முன்பாகவே அந்த ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணி குறித்து பேசி வருவது குறித்த கேள்விக்கு அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்காவது ஒரு வசந்தம் கிடைக்காது என பார்க்கிறார். காணல் நீரை பார்த்தும் உண்மை நீர் என பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் பதில் சொல்லும் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின், அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்ட டெண்டர் அடிப்படையில் அந்த பேருந்துகள் கடந்த தீபாவளி, பொங்கல் போது இயக்கப்பட்டது போலவே இந்த தீபாவளிக்கும் இயக்கப்படும். அதல்லாமல் மற்ற அரசு போக்குவரத்து நிறுவனங்களான கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம், மதுரை, கோயம்புத்தூர் போன்ற, சேலம் போன்ற மற்ற போக்குவரத்து கழகங்களும் இதற்கான டெண்டர்களை வைத்து இந்த தனியார் பேருந்துகளை வாடகை அடிப்படையில் எடுத்து இயக்குவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களை அழைத்து பேசி ஏற்கனவே அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற தொகையில் இருந்து குறைவான ஒரு தொகையை குறைத்து அதற்கான ஒப்புதலை அளித்து அதே போல இயக்கினார்கள். கடந்த தீபாவளி, பொங்கல் போது எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த அந்த பூஜை விடுமுறையின் போது ஒரு சில ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதும் இந்த தீபாவளிக்கு தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் நேற்றைக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கூட்டங்கள்ல தாவேகா கூட்டணி பார்க்குது. அவர் ஒரு அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. எங்கேயாவது வசந்தம் கிடைக்காதா என்று பார்க்கிறார். காணல் நீரை பார்த்துவிட்டு உண்மை நீர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்.